அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி தவறு செய்து விட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் பரபரப்பு பேட்டி. அன்புமணி தவறான ஆட்டத்தை துவக்கிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. நான் என்ன தவறு செய்தேன் என அன்புமணி பேசியது முற்றிலும் திசை திருப்பும் முயற்சி என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. அன்புமணி மைக்கை டேபிளில் வீசியது என் தலையில் வீசியது போல் இருந்ததாக வேதனை. நான் கூட்டத்திற்கு போனால் மைக் வைக்கக்கூடாது, 200 பேருக்கு மேல் கூடக்கூடாது என அன்புமணி உத்தரவு போட்டிருக்கிறார். அன்புமணி இன்னும் பக்குவப்படவில்லை என அனைவரும் கூறியதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு நடத்திய கட்சியில் அன்புமணி கலக்கத்தை ஏற்படுத்தி விட்டதாக உருக்கம். தகப்பனிடம் மகன் தோற்பது ஒன்றும் அவமானகரமானது அல்ல என்று பேட்டியின் போது கண் கலங்கினார் ராமதாஸ். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தாம் விரும்பியதாக ராமதாஸ் விளக்கம். பாஜகவுடன் தான் கூட்டணி வேண்டும் என அன்புமணியும் சௌமியாவும் மட்டுமே தன்னை நிர்பந்தம் செய்ததாக பரபரப்பு பேட்டி. பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர்களை மாற்ற கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் முடிவு என தகவல். மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் அன்புமணி ஆதரவாளர்கள் என சுமார் 27 மாவட்ட நிர்வாகிகளை மாற்ற முடிவு செய்துள்ளதாக தகவல். சோழிங்கநல்லூரில் உள்ள மண்டபத்தில் நாளை பாமக நிர்வாகிகளை சந்திக்கிறார் அன்புமணி ராமதாஸ். நாளை முதல் ஜூன் 1 வரை 3 நாட்கள் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். ராமதாஸ் அன்புமணி இடையே மனக்கசப்பு அதிகரித்த நிலையில் பாமக இளைஞர் அணி தலைவர் முகுந்தன் பதவியில் இருந்து விலகல். சொந்த காரணங்களுக்காக பதவியில் இருந்து விலகுவதாக அறிவிப்பு. பிரபல நடிகர் ராஜேஷ் உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 75. ராஜேஷ் மறைவுக்கு திரையுலகினர் இரங்கல். மறைந்த நடிகர் ராஜேஷ் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி நேரில் அஞ்சலி. அமைச்சர்கள் துரைமுருகன், KN நேரு, ஏவ வேலு உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். நடிகர் ராஜேஷ் உடலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் உள்ளிட்டோர் அஞ்சலி. நடிகர்கள் பார்த்திபன், சத்யராஜ், வையாபுரி உள்ளிட்ட திரைத்துறையினர் பலரும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். நடிகர் ராஜேஷ் காலை வரை நன்றாக பேசிக் கொண்டிருந்ததாக அவரது தம்பி சத்யன் தகவல். இரவு முழுவதும் தூக்கம் இல்லை, மூச்சுவிட முடியவில்லை என்று கூறியதாக பேட்டி. வீட்டிற்கு வந்த நண்பரான சித்த மருத்துவரிடம் ராஜேஷ் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார் என அவரது தம்பி சத்யன் தகவல். முதலில் மருத்துவரை அழைத்து வரும்படி கூறினார். மருத்துவரை அழைத்து வருவதற்குள் மீண்டும் வேண்டாம் என அழைப்பு வந்ததாக பேட்டி. தமிழகத்தில் பேருந்து கட்டண உயர்வு குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்கும் போக்குவரத்து துறை. 2018ஆம் ஆண்டில் கடைசியாக பேருந்து கட்டணம் நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் கருத்து கேட்பு. எளிமை ஆளுமை திட்டத்தின் கீழ் 10 சேவைகளின் நடைமுறைகளை எளிமையாக்கி இணைய வழி சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சுகாதார சான்றிதழ் உள்ளிட்டவை உடனடியாக இணையதளத்தில் வழங்க ஏற்பாடு. சென்னை ராயப்பேட்டையில் EPS தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் பணிகள், பூத் கமிட்டி அமைப்பது, கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசனை. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா MP சீட் தருவது அதிமுகவின் கடமை. புதுக்கோட்டையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி.
2026 தேர்தலுக்காக 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில் தாவேக தீவிரம். ஒவ்வொரு தொகுதிக்கும் 2 to 3 நிர்வாகிகளை அழைத்து பின்புலத்தை விசாரிக்கும் கட்சி தலைமை. நகைக்கடன் தொடர்பாக ரிசர்வ் வங்கி கொண்டு வரும் கட்டுப்பாடுகள் மாநில கூட்டுறவு வங்கிகளை பாதிக்காது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் திட்டவட்டம். பழனி, குன்றத்தூர் உட்பட 11 நகராட்சிகளை சிறப்பு நிலை நகராட்சிகளாக தரம் உயர்த்தி தமிழக அரசு உத்தரவு. திருச்செங்கோடு, உடுமலைப்பேட்டை, பல்லடம், ராமேஸ்வரம், அம்பை உள்ளிட்ட நகராட்சிகளும் தரம் உயர்வு. அரசு பெண் ஊழியர்களின் மகப்பேறு விடுப்பு காலம் தகுதிகான் பருவத்தில் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். மகளிரின் பணி உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் அரசாணையை வெளியிட்டது தமிழக அரசு. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைவு. 1 கிராம் 8895 ரூபாய்க்கும் சவரன் 71,160 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழகத்தில் நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று அதிதீவிர கனமழைக்கான ரெட் அலர்ட். தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு. பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் 3ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். உதகை பசுவக்கல் பகுதியில் கனமழை காரணமாக 6 வீடுகள் சேதம். 5 அடி வரை மண்ணில் வீடுகள் புதைந்ததால் வீட்டில் இருந்தவர்கள் உறவினர் வீடுகளில் தஞ்சம். நீலகிரி மாவட்டத்தில் தொடரும் கனமழை. முதுமலை வனப்பகுதியின் நடுவே அமைந்துள்ள எம்ஜிஆர் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். சென்னை விமான நிலையத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹைட்ரோபோனிக் கஞ்சா பறிமுதல். பாங்காக்கில் இருந்து கடத்தி வந்த இளைஞரை பிடித்து சுங்க இலாக்கா அதிகாரிகள் விசாரணை. கடந்த 2023 வாணியம்பாடியில் உள்ள பல் கிளினிக்கில் 8 பேர் உயிரிழந்ததற்கு பாக்டீரியா தொற்றே காரணம் என அறிக்கை. பல் சிகிச்சைக்கான கருவியை தூய்மைப்படுத்தாமல் அனைத்து நோயாளிகளுக்கும் பயன்படுத்தியதால் தொற்று ஏற்பட்டது கண்டுபிடிப்பு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே லிப்டில் இருந்து தவறி விழுந்து பள்ளி சிறுவன் உயிரிழப்பு. தனியார் அச்சகத்தின் திறந்தவெளி லிப்டில் ஏறி இறங்கி விளையாடிய போது சோகம். சென்னை கோடம்பாக்கத்தில் வீட்டில் வாஷிங் மிஷின் வெடித்து தீ விபத்து. அளவுக்கு அதிகமான துணியை துவைக்க போட்டதால் வாஷிங் மிஷின் வெடித்ததாக தீயணைப்புத்துறை தகவல். சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் திமுக, அதிமுக கவுன்சிலர்கள் இடையே கைகலப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு. அதிமுக கவுன்சிலர் யாதவ் மூர்த்தியை கன்னத்தில் அறைந்த திமுக கவுன்சிலர் சுஹாசினி செந்தில்குமார். சேலம் மாநகராட்சி மைய அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக கவுன்சிலர்களில் 2 பேர் மயக்கம். மாமன்ற கூட்ட அரங்கில் குவிந்த அதிமுகவினர் திமுக கவுன்சிலர்களை கண்டித்து கோஷம். சென்னை வில்லிவாக்கம் அருகே கேரேஜ் ஒர்க் ஷாப் தண்டவாளத்தில் போல்ட் நட்டுகளை கழற்றிய வடமாநில இளைஞர் போஜ்புரி மொழி பேசுவதால் விசாரணை மேற்கொள்வதில் சிரமம். சின்னசேலத்தில் அரசு பள்ளி ஆசிரியை செருப்பால் தாக்கியதில் பாதிக்கப்பட்ட 2 மாணவிகளுக்கு தலா ரூபாய் 2 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையம் பரிந்துரை. தமிழக கேரள எல்லையான குமுளி சோதனைச் சாவடி அருகே லோடு ஏற்றி சென்ற லாரி மீது ராட்சத மரம் விழுந்து விபத்து. லாரியில் பயணித்த கேரளாவைச் சேர்ந்த இளைஞர் ஸ்ரீஜித் உயிரிழப்பு.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் வெறிநாய் கடித்து 6 சிறுவர்கள் காயம். ஆம்பூர், புதுமனை, பிலால் நகர், தார்வழி ஆகிய பகுதிகளில் அடுத்தடுத்து நடந்த சம்பவம். கமல்ஹாசன் நாளைக்குள் மன்னிப்பு கேட்காவிட்டால் கர்நாடகாவில் தக் லைஃப் வெளியாகாது என கர்நாடக திரைப்பட சம்மேளன தலைவர் அறிவிப்பு. கமல் என்ன விளக்கம் கூறினாலும் ஏற்க மாட்டோம், கட்டாயம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் திட்டவட்டம். கமல்ஹாசன் கூறியதை நானும் ஏற்க மாட்டேன் என தக் லைஃப் பட கர்நாடக விநியோகஸ்தர் வெங்கடேஷ் கருத்து. இந்த பிரச்சனையால் திரையரங்குகளை இறுதி செய்வதில் சிக்கல் நீடிப்பதாக விளக்கம். நடிகர் கமல்ஹாசனுக்கு ஆதரவாக கன்னட நடிகர் சிவராஜ்குமார் பேச்சு. நீங்கள் கன்னட மொழிக்கு என்ன செய்துள்ளீர்கள் என கண்டனம் தெரிவித்தவர்களுக்கு சிவராஜ்குமார் கேள்வி. கேரள மாநிலம் கொச்சி அருகே கப்பல் கவிழ்ந்த சம்பவம் மாநில பேரிடராக அறிவிப்பு. சுற்றுச்சூழல் பாதிப்பை கருத்தில் கொண்டு நடவடிக்கை. கேரள கப்பல் விபத்தில் கரை ஒதுங்கிய கொள்கலனை அகற்றும் போது தீ விபத்து. எரிவாயு கட்டரை கொண்டு கொள்கலனை வெட்டிய போது தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் உடனடியாக தீ அணைப்பு. பாகிஸ்தானுடனான பேச்சுவார்த்தையின் நோக்கத்தை இந்தியா மறுபரிசீலனை செய்துள்ளது. பயங்கரவாத தடுப்பு மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றி மட்டுமே இனி பேசுவோம் என ராஜ்நாத் சிங் திட்டவட்டம். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூன் அருகே லஞ்சம் வாங்கும் போது கையும் களவுமாக பிடிபட்ட அதிகாரி. லஞ்ச ஒழிப்பு துறையினருக்கு பயந்து பணத்தை விழுங்கியதால் பரபரப்பு. பீகார் மாநிலம் நாலந்தாவில் கோச்சிங் சென்டரில் மாணவனை கண்மூடித்தனமாக தாக்கிய கோச்சிங் சென்டர் இயக்குனர். முடியை பிடித்து இழுத்து தடியால் தாக்கிய நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. IPL தொடரில் பஞ்சாப் அணிக்கு எதிரான தகுதிச்சுற்று போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி பந்துவீச்சு தேர்வு. வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும்.